ஹலோ மக்களே, வெல்கம் டு சூரப்புலி யூடியூப் சேனல். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்தியன் பாலிட்டியை என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கேட்டிருந்தாங்க, எந்த சாப்டர்லேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம். நான் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு இன் எக்ஸாமினேஷன்ஸ். என்ன எக்ஸாமினேஷன்லாம்? யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், அது இல்லாமல் டெக்னிக்கலாக பேச போனால் சிபிசிஎல், ஹெச்பிசிஎல்ல கேட்டது, இந்த மாதிரி பேங்க் எக்ஸாமில் கூட கேட்டது, இன்க்ளூடிங் பேங்க் கூட. ஏன்னா சிலபஸ் ஒன்று தான், கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இவ்வளோ தான். ஆனால் அந்த சிலபஸ்லேருந்து எந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இதுதான் மேட்ரு. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறப்பாங்க, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு நல்ல மக்களுக்கான ஒரு நல்ல மாநிலமாக, ஒரு நாடாக ஆக்கணும் என்றால், அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு எண்ண கருத்தாக்கத்தை அரசியல் சட்டமைப்பில் எதில் சொல்லப்பட்டுள்ளது. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின், டிபிஎஸ்பிலேருந்து கேட்குறது. டிபிஎஸ்பின்னு ஒன்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எல்லாமே அரசால், அந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸால் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் டிபிஎஸ்பி. இன்னும் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் கொண்டு வரலான்னு. அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இப்போ கெட்டதை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, நல்லது பண்ணாலாம் கண்ணுக்கு தெரியாது. டிபிஎஸ்பியில் என்னெல்லாம் கெட்டது இருக்கோ அதை பற்றி மட்டும் ஒரு பார்ட்டி பேசிக்கிட்டு இருக்கு. அதுலேயே மும்முரமாக இருக்காங்க. சரி, நம்ம இதுக்கு கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம இப்போ விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் கேட்குறப்ப ஆர்டிகல் 38 அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டிக்கிளை கொடுத்து இதில் எந்த ஆர்டிக்கிள் வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லுது அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி ஆர்டிகல் 38 declares the welfare state is given under which part of the constitution அப்படின்னு சொல்லி பார்ட் 1, 2, 3, 4ன்னு போட்டாங்கன்னா அது பேங்க் எக்ஸாம். புரிஞ்சிச்சுங்களா? எஸ்எஸ்சிக்கு வரேன். எஸ்எஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா, எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றது இந்த மாதிரி கேட்பாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லப்பட்ட அந்த பார்ட்டு எந்த கான்ஸ்டியூஷனில் பிரிவு, அதாவது எந்த பேரில், எந்த வகுப்பில் வந்துள்ளது அப்படின்னு இதில் கேட்பாங்க. ஸோ கொஸ்டினோட கண்டென்ட் ஒன்று தான், ஆனால் கொஸ்டினோட ஃபார்மேட் பாருங்கள். இந்த ஆர்டிகல் 38 5 வாட்டி கேட்கலாம், 5 விதமாக கேட்கலாம். ஆமாம், 5 விதமாக மாற்றி மாற்றி கேட்க முடியும். ஸோ நம்ம படிக்க வேண்டியதை கரெக்டாக படிச்சிட்டோம்னா, ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிச்சுட்டு அதுக்கேற்ற கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேரை பார்த்தோம்னா அல்டிமேட்டாக எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறது இந்த எக்ஸாம் பொறுத்த வரையும். ஸோ இவனோட பல்ஸ் இவ்வளோ தான். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட்டு, மேக்ஸ் கண்டிப்பாக மெயின். எந்த எக்ஸாம் வந்தாலும் மேக்ஸ் டிசைடிங் ஃபேக்டர். மேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் பாஸ் ஆகவே முடியாது. அதுவும் எங்கள் அனுபவத்துலேயும் ஃபைண்டிங்ஸ்லேயும் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் மேக்ஸ் இல்லாமல் நம்ம பாஸ் ஆகிடலான்னு, கண்டிப்பாக முடியாது. தலைகீழ தண்ணி குடித்தாலும் முடியாது. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போயிடுவோம். நம்ம இன்றைக்கி ஒரு 30 இல்லை 25 கொஸ்டின் பார்ப்போம். நாளைக்கு புது சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். அதாவது யூனிட் நம்பர் 8, 9 இல்லை அதுக்கப்புறம் இல்லைனா ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, அதில் கேட்ட கொஸ்டின்ஸு, அதில் ஃபாலோ பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸு, அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ஃபுல் எக்ஸாம் கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடலாம். நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பாருங்கள். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் இட் பேசிக் ஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், செக்குலரிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. கன்சிடர் ஃபாலோயிங். அடுத்த ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ to safeguard the citizen liberties and to preserve the ideals on which the constitution is based. ஒன்றும் இல்லை, சட்டம் இப்போ அடிப்படை உரிமை, பேசிக் டேர்ம்ஸ்னு ஃபெடரலிசம், செக்குலரிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன தெரிய வரணும்னா, 1973 கேசவானந்த பாரதி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. அதிகமான ஜட்ஜு உட்காந்து எழுதப்பட்ட கேஸ், 12-13 பேர் உட்காந்தாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் வரலாறுலேயே நிறையா ஜட்ஜு உட்காந்து பேசின ஒரு விஷயம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஃபெடரலிசம்லாம் வராது. ஸ்ட்ராங்கு கான்ஸ்டியூஷன், சாவர்னிட்டி ஆஃப் த நேஷன், அப்படி தான் வரும். அப்புறம் இதை பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது எல்லாம் எங்கே இருக்குன்னா, நான் கொடுத்த சோர்ஸ் மெட்டீரியல்லே பேசிக் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை சொல்லியிருப்பாங்க, அதிலே சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அரசியல் சட்டம் வந்து provides for judicial review to safeguard the citizen liberties and to preserve the ideals the constitution based. அது உண்மை. ஜுடிஷியல் ரெவ்யூ என்னது, ஒரு சட்ட மறு ஆய்வு. ரெவ்யூனாவே என்ன, மறு ஆய்வு வந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். அதனால அது என்ன கேரண்டி பண்ணுதுன்னா, குடிமக்கள் இல்லைன்னா மக்களுடைய ஏன்னா தன்னோட சிட்டிசனுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி இஸ் கரெக்ட். இப்படி தான் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் காமன் அக்ரிமெண்ட் பிட்வீன், இது டிஎன்பிசி கொஸ்டின், காந்திசம் அண்டு மார்க்சிசம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு காமன் அக்ரிமெண்ட் பிட்வீன், ரெண்டு பேரும் ஒன்றை ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னா த ஃபைனல் கோல் ஆஃப் அ ஸ்டேட்லெஸ் சொசைட்டி. மார்க்சிசமும் அதான் சொல்லிச்சு, காந்தியும் அதான் சொன்னார். ஸ்டேட்லெஸ் சொசைட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போட்டிங்கன்னா, மக்கள் கிட்ட அதிகாரத்தை தர வேண்டும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். பொதுவான அதிகாரம் இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம்ல, யூனியன் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை காந்தி எதிர்த்தார். அதான் கார்ல் மார்க்ஸும் எதிர்த்தார். ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாக ஒத்துக்கிறது தான். அப்போ இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் பற்றி ஏன் ஒத்துக்கலைன்னா, காந்திக்கு வர்க்க முரண்பாடு பற்றின அதுக்கான நாலேஜ் இல்லை. ஏன்னா அவர் பிறந்ததே ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலினால காமன் பீப்புளுக்கான சஃபரிங்ஸோ இல்லை வர்க்க முரண்பாடு, ஜாதிய ஒரு கட்டமைப்போட அந்த புரிதல்லாம் காந்திக்கு கிடையாது, நேருக்கும் கிடையாது. நேருக்கு சொல்லிக் கொடுத்தே தந்தை பெரியார் தான். இவர் தான் சொல்கிறாரு போய் 1951 வரப்போ, எப்பா நீ பிறந்ததெல்லாம் பெரிய ஃபேமிலி, இங்கே கீழே இறங்கி வா, எங்கால் இன்னும் சாக்கடை நோண்டிகிட்டு இருக்கான், இன்னும் மேலே இருக்கிற ஒயிட் பெல்ட்டு கிராஸ் பெல்ட்டு போட்டுட்டு இந்த பிஎஸ்பிவி ஸ்கூல் மாதிரி இருக்கிறவங்களாம், மதுவந்தி மாதிரி, இந்த எஸ்வி சேகர் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க அப்போ இன்னும் மோசமாக இருந்தாங்க. இவங்க பாட்டாங்கலாம் இப்போவே இவங்க இந்த கதவை கத்துறானுங்க, அச்சராஜா மாதிரி ஆளுங்க. அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி கத்தி தீத்தாங்க, விடவே மாட்டாங்க, படிக்கவே விட மாட்டாங்க. அதனால் நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னனால ரெண்டு பேருக்கும் கிளாஸ் ஸ்ட்ரகிள் பற்றி மார்க்ஸுக்கு ஐடியா இருக்குது, காந்திக்கு ஐடியா இல்லை. அப்புறம் அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, மார்க்ஸுக்கு ஐடியா இருக்குது, காந்திக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. எக்கனாமிக் டிட்டர்மினிசம், பொருளாதாரம் பற்றி அவருக்கு ரொம்ப தெரியாது. அதனால் ரெண்டு பேருக்கும் உள்ள அக்ரிமெண்ட் இதுதான். இதை வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சிக்க முடியும்? காந்தியை பற்றி ஃபுல்லாக படித்தாவோ இல்லை கார்ல் மார்க்ஸை பற்றி ஃபுல்லாக படித்தாவோலாம் தேவையில்லை. சிலபஸில் சோர்ஸ் மெட்டீரியலில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் கொடுத்த சிலபஸ் நீங்கள் பார்த்தாவே போதும். இந்த சேனலோட ஹெல்ப் இல்லாமையும் சரி, ஹெல்ப் இருந்தும் சரி, நீங்கள் அழகாக சக்ஸஸாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வி ரிவீல்டு த சீக்ரெட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ். இவ்வளவு தான், இங்கேருந்து தான் கேட்பாங்க. பிரச்சனை என்னென்னா, நம்ம இதை படிக்காமல் எல்லாத்தையும் படித்து கொண்டு போய் ஃபெயில் ஆகிடுறோம். இதுதான் மேட்ரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ராஸ் பண்ணாவே போதும். அப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக் அப்ராப்ரியேட் ஃபார் பியூரோக்ரஸி. எந்த பண்புகள் அந்த பியூரோக்ராட்டிக் அதிகாரத்தின் மையத்தினுடைய ஒரு கான்டெக்ஸ்டாக இருக்குன்னா, an ஏஜென்சி ஃபார் த ஆர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. ஸோ பியூரோக்ரஸியை டிஃபைன், இது யூபிஎஸ்சி கொஸ்டின். இதெல்லாம் புக்கில் இருக்குது, வேறு எங்கேயும் தேட வேணாம், இது படித்து பார்த்தே தெரிஞ்சிடும். ஒரு ஏஜென்சி பியூரோக்ரஸி என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கான நலத்திட்டங்கள் பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியாக செயல்படுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத்துக்குலாம் அவங்க வேலை கிடையாது. அப்புறம் பிரியாம்பிள், நான் சொல்லிட்டே இருப்பேன், பிரியாம்பிள் கேட்பான் லைனாக யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் இருக்குது. ரெமில் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் என்னன்னா அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆனால் ஒரு லீகல் எஃபெக்ட் கிடையாது, இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். இண்டிபெண்ட்டாக போய் செக்யூரிட் முடியாது சொல்கிறாங்க, ஆஃப் அதர் பார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பிரியாம்பிள் படிக்க போய் இங்கே கிடச்சிருவீங்க. விச் ரெஃபரன்ஸ் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் கண்டெயின் த பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது பார்ட் 4ல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியணும். டிபிஎஸ்பி, தே ஷால் பி என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். அதாவது நீதிமன்றத்தில் இதை சட்டப்பூர்வமாக அமலாக்க முடியும், அதான் என்ஃபோர்ஸபிள்னு அதான் அர்த்தம். தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் லைட் டவுன் இந்த பார்ட் ஆர் டு இன்ஃப்ளூயன்ஸ் த மேக்கிங் ஆஃப் லாஸ் பை த ஸ்டேட். இதில் 2, 3 தான் கரெக்டு. நீதிமன்றத்தில் போய் டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்ட ஆர்டிக்கிள் எனக்கு நிறைவேற்ற மாட்டுறான்னு கேட்க முடியாது, ஏன்னா அதில் என்னென்னு படித்து பார்த்தா தான் தெரியும். 47, 48ன்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, 2 ஆர்டிக்கிள் இருக்குது. ஆர்டிக்கிள் 47, ஆர்டிக்கிள் 48. ஒன்றும் இல்லை, ஆர்டிக்கிள் 47 சரக்கு, ஆர்டிக்கிள் 48 சைடிஷ்ஷு. சரக்கு சைடிஷ்ஷு என்னடா சரக்கு சைடிஷ்னா, ஆர்டிக்கிள் 47 சரக்கு, ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அது காந்தியன் பாலிசி, அது நீங்கள் படிப்பீங்க உள்ளே. அதாவது மதுவை ஒழிக்க வேண்டும், நடக்குமா அது இந்தியாவில்?
பூரண மதுவிலக்கு எப்பயாச்சும் நடந்திருக்கா? நடக்க தான் முடியுமா? அது அவங்களோட பர்சனல். உனக்கு குடிக்க பிடிக்கலையா, குடிக்காத. குடிக்கிறவனை பார்த்து ஏன் நீ குடிக்கூடாதுன்னு சொல்கிற? அதான் கான்செப்ட் இந்தியாவை பொறுத்த வரையும். அவ்வளோதான். நீ ஒதுங்கி போயிரு, அது அவனோட லிபர்ட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ இது யாருடைய சுதந்திரத்துலையும் மூக்கம் நுழைக்கக்கூடாது. அப்புறமேட்டு பாருங்கள், சைடிஷ்க்கு வரேன். ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் பீஃப். ஸோ மாட்டுக்கறியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு. அவங்களுக்கு மாடு பிடிக்கலன்னா இருந்துட்டு போகிறாங்க, சாப்பிட்றவன் சாப்பிட்டு போகிறான். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நடக்குதே, இதனால் மீறப்படுதுன்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அறிவு இருக்கிறவன் அதை ஃபாலோ பண்ண மாட்டான், அறிவு இல்லாதவன் சட்டமாக ஆக்கி மக்களை கஷ்டப்படுத்துவான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்டு என்ன, இதில் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, இன்டாக்சிகேட்டிங் சரக்கில் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஸோ ஒரு மாநிலத்துடைய வருமானமே அதை நம்பி இருக்க முடியும். அது நம்ம எக்கனாமிக் சைடில் கூட நம்ம பார்ப்போம். நம்ம சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் சப்ஜெக்டில் வரும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். த பிரின்சிபல்ஸ் லேட் டவுன் வந்து ஒரு ஐடியா மாதிரி, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபல். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சட்டமைப்புப்படி a person who is eligible to vote can be made a minister in a state for 6 months even if he or she is not a member of the legislature of the state. அதாவது அவர் எம்எல்ஏவா இல்லைனா கூட அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தால் போதும், அவரை எம்எல்ஏவா ஆக்கிடலாம் 6 மாதத்துக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அக்கார்டிங் டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 51, இது எலெக்ஷன் கமிஷன் சட்டம். அது a person convicted of a criminal offence and sentenced to imprisonment of 5 years is permanently disqualified from contesting an election even after his release from prison. பர்மனெண்ட்லி கிடையாது. ஒரு எலெக்ஷனும் என்னமோ போட்டி போட முடியாது தவிர பர்மனெண்ட்டாக கிடையாது. ஸோ ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். இது வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். உள்ள எலெக்ஷன் பற்றி 324 ஆமாம், ஆர்டிகல் 324 தான் எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசும். அதிலே தெளிவாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் இருக்குது, நான் கொடுத்த சோர்ஸ் மெட்டீரியல் புக்லேயும் இதை பற்றி தெளிவாக இருக்குது. ஸோ இங்கே எங்கேயும் வெளியே தேட வேண்டாம். அப்புறம் பாருங்கள், பிரசிடென்ட் பற்றி கேட்டிருக்காங்க, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அது சோர்ஸ் மெட்டீரியல் புக்கில் இருக்குது. இதை பற்றி அந்த இவர் பிரசிடென்ட் இருக்கார்ல, ஜனாதிபதி, கேன் சம்மன் அ செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் அட் சச் அ பிளேஸ் ஆஸ் இ ஆர் ஷி திங்ஸ் ஃபிட். அவர் எங்கே நினைக்கிறாரோ கூப்பிட முடியுன்றாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் 3 செஷன் in the parliament year, but it is not mandatory to conduct all 3 sessions. So there is no minimum number of days that the parliament is required to meet in a year. 3 ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 1ம் 3யும் கரெக்டாக, அதாவது 3 இது, 2ன்னு தப்பாக போட்டிருக்கேன், 3 இது. அப்போ 1 என்ன சொல்லுது, பிரசிடென்ட்டு சமான் பண்ணலாம், எங்கே நினைக்கிறாரோ கூப்பிடலாம். 3 என்ன சொல்லுது, there is no minimum number of days, அதாவது குறைஞ்சபட்ச நாள் பார்லிமெண்ட்டு கூடணும். இப்போலாம் கொரோனா டைம்லாம் கூடவே இல்லை, ரொம்ப கூடவே இல்லாமல் எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ குறைஞ்சபட்ச நாள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அது வந்து கரெக்டு. அந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், இந்த 3 செஷன் இருக்குல்ல, இது மேண்டேட்ரி. என்னன்னா இட் இஸ் 3 செஷன் ஆஃப் த இயர் கண்டக்ட் பண்ணணும், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி கிடையாது. மேண்டேட்ரி வந்து உண்டு. மேண்டேட்ரியாக 3 வாட்டி பாராளுமன்றத்தை கூட்டி ஆகணும். நெக்ஸ்ட்டு, ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா. எதிரெல்லாம் ஈக்குவல் பவர், அதாவது லோக்சபா மக்கள் அவை, ராஜ்யசபா மாநிலங்கள் அவை, ஸ்டேட்ஸு இது மக்கள் அவை, ஃபார் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எதிரெல்லாம் ஈக்குவல்னா அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன், ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றி அமைக்கணும்னா அமெண்டிங் ஆர்டிகிள் 368 நினைக்கிறேன். ஆமாம், 368. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகிள் இஸ் ரிகார்டிங் டு த அமெண்ட்மெண்ட்னு கேட்டாங்கன்னா டிஎன்பிசி, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் வர்றது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். பேங்க் எக்ஸாம் பற்றி கேட்டிங்கன்னா ஆர்டிகிள் 368 ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிகார்டிங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. அது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபண்ட்ஸ் அண்டர் த மெம்பர் ஆஃப் எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஃபண்டு ஒரு கோடி ரூபாய் என்ன சொல்லுவாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா, அந்த எம்பி லேட ஃபண்டை வச்சுக்கிட்டு மஸ்ட் பி யூஸ் டு கிரியேட் டியூரபிள் அசட்ஸ். எதெல்லாம் பண்ணலாம்,
ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணி உருவாக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு இதெல்லாம் உருவாக்கலாம். அப்புறம்னா ஸ்பெசிஃபைடு போர்ஷன் ஆஃப் ஈச் எம்பி ஃபண்டு மஸ்ட் பெனிஃபிட் எஸ்சி/எஸ்டி பாப்புலேஷனுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அது யூஸ் பண்ணி ஆகணும், விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள். அப்புறம் என்ன பண்ணலாம், the district authority must inspect at least 10% of all the works under. அந்த ஃபண்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்களா, அதாவது எம்பி அந்த ஃபண்டை அடிச்சுட்டு போயிட்டாருன்னா தான் சொந்த அக்கௌண்ட்டுக்கு, அதனால் மாவட்ட நிர்வாகம் அதை கண்காணிக்கணும், அட்லீஸ்ட் 10% வேலையாவது கண்காணிக்கணும் அப்படின்றாங்க. இது 1, 2, 4 தான் கரெக்டு. 3 என்ன தப்புனா, yearly basis and unused funds cannot be carried forward to the next year. அப்படிலாம் இல்லை, அடுத்த இயருக்கு அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இங்கே பிரச்சனை. 41. Which are the following categories of the fundamental rights incorporates protection against untouchability in the form of discrimination? Right to equality. புரியுதா கொஸ்டின் உங்களுக்கு? படிச்சு பாருங்க திரும்பி. Of fundamental rights incorporates protection against untouchability as a form of discrimination. அதாவது தீண்டாமை எனப்படுவதை ஒழிக்க இல்லை அதிலிருந்து காப்பாற்ற எந்த ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு உபயோகப்படுதுன்னா, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனோ இதுவோ கிடையாது, ஃப்ரீடமோ கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் சமம், முதல்ல என்னை ஈக்குவலாக நடத்து, எந்த வகையில் நான் கீழே போயிட்டேன், எந்த வகையில் நீ மேலே போயிட்ட அப்படின்ற கேள்வி தான் இதுக்கு ஊற்றுக்கண் ஃபண்டமெண்டல் விஷயம்னு சொல்லலாம். ஸோ நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன், நீ எந்த வகையில் ரைஸ் ஆகிட்ட, ஜாதியில் நீ எப்படி ரைஸ் ஆன, என்னை விட பணக்காரன் இருக்கலாம், என்னைய விட படித்தவன் இருக்கலாம், என்னைய விட அறிவாளி வேணா கூட ஒருத்தர் இருக்கலாம், என்னைய விட அழகில் ஒருத்தன் நிறையா மேம்பட்டு இருக்கலாம், என்னைய விட அந்த பேசுகிற திறமையில் ஒருத்தன் மேம்பட்டுருக்கலாம், ஆனால் பிறப்பால் என்னைய விட ஒருத்தன் உயர்வு அப்படின்னு, என்னை விட ஒருத்தன் உயர்வோ இல்லை பிறப்பால் என்னைக்கும் கீழே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மனப்பான்மை தான் கேடுகட்ட நாசமான செருப்பால் அடிக்க வேண்டிய மனப்பான்மை. அதுதான் ஜாதி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் யூஸ் பண்ணது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லி இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சமம் நினை, நீ எந்த வகையில் உயர்ந்துட்ட போடலங்க இப்போ அதுதான் கேள்வி கேட்கறது தான் இப்போ அந்த பிரச்சனையே. இப்போ கூட நீங்கள் அந்த லேட்டஸ்ட்டாக பார்க்கலாம், அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் கூட, சேஷாதிரி ஸ்கூல் கூட இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே ஐயோ ஆன்டி பிராமின்ஸை தாக்குகிறார்கள் அப்படின்வாங்க. இதே ஒரு இஸ்லாமியர்கள் நடத்தும் பள்ளிக்கூடமோ இல்லை ஒரு சிறுபான்மை நடத்தும் பள்ளிக்கூடம் நடந்துச்சுன்னா எச்ராஜாவிலேருந்து எல்லாருமே சேர்ந்து அச்சோ 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 பார்த்தீங்களா பார்வையல் பார்வையல் பார்வையல்னு பின்னாடி கட்டி வந்தவங்க கத்திட்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட பாலிசி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த பாலிட்டி படிக்கும் போதே ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கீழ்த்தரமான மென்டாலிட்டி நம்ம மைண்டை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒரு ஜாதியை பற்றின அறிவு வந்து ஆக்சுவலாக வந்துடும், அது எவ்வளோ சொசைட்டி கேடுன்றது தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் உங்கள் சந்ததி இருக்குது, உங்கள் வருங்கால ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரலாம். அதாவது என்ன சொல்லித்தரலான்னா, இது ரொம்ப இழிவான விஷயம், இது இப்படி தான் உருவாக்குறானுங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு கொள்கையோட மேன்மையை பற்றி நீங்கள் கரெக்டாக சொல்லித்தரலாம். இவங்கெல்லாம் இப்போ தப்பாக டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் நீங்கள் பாலிட்டி டீப்பாக படிக்கிறப்ப இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உங்களை என்னவா ஆக்கும்னா 2 பண்ணும். 1, ஒரு நல்ல தீவிரமான அறிவாளியாக உருவாக்கும். 2வது ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னா இவ்வளோத்தையும் படிச்சுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சங்கியாக மாறுறது. இது வந்து 2வது கேட்டகரி. உலகத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, மதுவை விட கேவலமான கேடு சங்கியாக மாறுறது. ஜாக்கிரதையாக படிங்க, தெளிவாக படிங்க, டவுட்னா கேளுங்க, நாங்கள் சால்வ் பண்ணுறோம், ஆனால் தப்பாக மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் எதில் சொல்லப்பட்டோம்னா டிபிஎஸ்பி ஆர்டிகல் 50. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 50-50 ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி. ஸோ அலாங் வித் த பட்ஜெட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ பிளேசஸ் அதர் டாக்குமெண்ட் பிஃபோர் த பார்லிமெண்ட் விச் இன்க்ளூட் த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் பட்ஜெட்டு. ஆக்சுவலாக பட்ஜெட்னு சொல்லி சிம்பிள் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் பேர் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்னு நார்மலாக சொல்கிறோம். அந்த ஃபோர்செட் டாக்குமெண்ட் இஸ் பிரசன்ட் பிகாஸ் திஸ் இஸ் மேண்டேட்டட் பை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை சப்மிட் பண்ண சொல்லி எதில் மேண்டேட் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் கிடையாது. ஆர்டிகல் 112 அபவுட் பட்ஜெட்டு, 113 சொல்லப்படல.
FRBM ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 சொல்லப்பட்ட மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்னா ஒரு பரந்தப்பட்ட பொருளாதாரத்துக்கான ஒரு அறிக்கை. அதான் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க். அதாவது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு போடுறதா மேக்ரோ எக்கனாமிக். பெருசாக போடுறது, பெரிய லெவலில் போடுறது. மைக்ரோனா சின்ன லெவலில் போடுறது. மேக்ரோனா பெரிய லெவலில் யூஸ் பண்ணி போடுறது. அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அதான் மேக்ரோ எக்கனாமிக். அதை சொல்லப்படுறது FRBM. அது 3.2 3.5 நினைக்கிறேன் FRBM லெவலில் கட்டுக்குள்ளே வைக்கிறது. அது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வரப்போ அந்த இது பார்த்தால நம்ம இது பாலிட்டியில் ஏன் வருதுன்னா இந்த ஆர்டிக்கல் கேட்குறப்ப இது உள்ளே வந்துடும். ஆமாம், 112ன்றது ஆர்டிக்கல், அது பாலிட்டி உள்ள வந்துடும். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினேஷன் இஸ் என்ன சொல்லப்படலாம், ஒரு லிமிட்டட் கவர்மெண்ட். ஒரு மல்டி பார்ட்டியோ பாப்புலர் கிடையாது, ஒரு சின்ன கவர்மெண்ட். அதுதான் கான்ஸ்டியூஷன். அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் which are the following part of the Constitution of India reflects the principles of Universal Declaration of Human Rights 1948. இந்த வருஷத்துக்கு கேட்டால் அது டிஎன்பிசியில் வரும். இந்த மாதிரி கேட்டு சொன்னாங்கன்னா 1, 2 and 3 எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரியாம்பிள் செகுலரிசம் பற்றி பேசுறது, ஹியூமன் ரைட்ஸ்க்குள்ளே வந்துடும். டிபிஎஸ்பி நல்வாழ்வு பற்றி பேசும், அதுவும் வந்துடும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மக்களுடைய கடமைகள், நாட்டுக்கு என்ன கடமை செய்யணும், சேவைகள் செய்யணும், அதுவும் வந்துடும். இன் இந்தியா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு விச் ஆர் த டைப் ஆஃப் சிட்டிசன். யாருக்கெல்லாம் ஃப்ரீ லீகல் எய்ட் தருவாங்கன்னா இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் சொன்னாங்கன்னா 1 and 2. ஒரு ஆள் வருஷ சம்பளம் 1 லட்ச ரூபாய் கீழே இருந்தாலோ, இல்லை ஒரு 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர் வித் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2 lakhs, இவங்க 2 பேருக்கும் ஃப்ரீ லீகல் சர்வீஸ். மற்றபடி இதெல்லாம் கிடையாது. Which are the following statement? Consider the following statement. The 44th Amendment of the Constitution of India introduced by article placing the election of the Prime Minister beyond judicial review. இது கரெக்டானு கேட்குறாங்க. அது ஒன்று. செகண்ட் பாருங்க, the Supreme Court of India struck down the 99th Amendment of the Constitution of India as being a violator of the independent judiciary, which is correct. The 44th Amendment to the Constitution பார்த்தீங்களா, இது எலெக்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்ட்ரடியூஸ் த ஆர்டிக்கிள் பிளேசிங் எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பியாண்ட் ஜுடிஷியல் ரெவியூலாம் கிடையாது. ஸோ இது தப்பு. ஜுடிஷியல் ரெவியூ உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு, இதுக்கும் உண்டு. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் 99th Amendment Act of Constitution of India as being a violator of independent judiciary. ஸோ டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இல்லை, லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் 104 வரையும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை 99 என்னென்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் நினைக்கிறேன், NJACன்னு. அதாவது கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொலிஜியம் சிஸ்டமை எடுத்துகிட்டு NJACயை கொண்டு வருவாங்க. எக்கனாமிக்ஸ் இது பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட் டைம் படிக்கிற ஆளுங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெட்டீரியல்லாம் படிக்க ஆரம்பிங்க. நான் கொஸ்டின் ஏன் இது சொல்கிறேன்னா, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் சிலபஸை படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரையும் சைடில் இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன படிக்கிறோன்றதே புரிஞ்சிக்க முடியும். பாலிட்டி பொறுத்தவரை எல்லாமே சரி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஸோ இந்த 99th Amendment Act ஜுடிஷியரி பற்றி பேசியிருக்கோம், அது கரெக்டு. ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டே. இவங்க ஏன் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சுன்னா இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஆப் வைக்க பார்த்தாங்க. ஏன்னா என்ன டைலாக் வரும், எனக்கே விபூதி அடிக்க பார்த்தியா, இவங்களுக்கே விபூதி அடிக்க பார்த்தாங்க நம்மளால இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதனால் அடிச்சு விட்டாங்க, இந்த மாதிரிலாம் சட்டம் நிறைவேற்ற முடியாதுன்னு. ஸோ 1/2 இஸ் கரெக்ட். ஸோ மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வரும்போது ஒரு ஜியோகிராஃபி இல்லைனா எக்கனாமிக்ஸ்லேருந்து நான் செஷன்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இது வரைக்கும் சோர்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியாச்சு. நீங்கள் எடுத்து பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள் எதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்குது. ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் ஒடியா லாஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது கேட்டிருப்பான், இல்லை எந்த வருஷன் கேட்டிருப்பான். 2015 16 அந்த கொஸ்டின் கேட்டிருப்பான். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். மீதி நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர். நல்லா உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நிறைய விஷப்பூச்சிகள் சுற்றுறது வெளியே பரப்புறதுக்குன்னு. ஸோ வில் see you soon. Bye bye.